வணக்கம். மனிதகுலம் தோன்றியதிலிருந்தே மனிதர்களாக நாம இயற்கையோட இயைந்த வாழ்க்கை முறையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தொடக்கத்தில் மிருகங்களைப் போல காட்டுக்குள்ள, மலைகளுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஒரு இனக்குழுவாக நம்மளை திரட்டி கொண்டோம். அது இனக்குழுன்னா அது பெரும்பாலும் எல்லோருமே இரத்த சம்பந்தம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்க ஹண்டர் கேதரர்ஸ்னு சொல்வது போல் வேட்டையாடி நமக்கு கிடைக்கும் உணவுப் பொருட்கள் மற்றவற்றை சேகரித்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நம்மளுக்கு ஒரு நிலையான இடம் கிடையாது. எங்கே உணவு கிடைக்குதோ, எங்கே மிருகங்கள் இருக்கோ, எங்கே நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கோ அங்கே போய் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இயற்கையில் எதுவுமே நிலையானது, உறுதியானது கிடையாது. எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும். அப்போது ஒரு 6 மாதம் ஒரு இடத்துல வாழ்ந்தால் அங்கே போதுமான வசதிகள் எல்லாம் கிடைக்கல அப்படிங்கும்போது வேறு இடத்துக்கு புலம்பெயர்வாங்க. இப்போ மிருகங்களும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தது, மனிதர்களும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். தோராயமாக 15,000 வருடங்களுக்கு முன்பு விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நாம் ஒரு இடத்தில் நிலையாக வசிக்கத் தொடங்கினோம். அதன் பிறகு தான் நாகரிகம் உருவானது, நகரங்கள் தோன்றின. அப்போது வர்க்க பேதங்கள் உருவாகத் தொடங்கின. அதாவது விவசாயத்தை பார்த்து கொள்வது விவசாயிகள், அவங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு ஒரு இராணுவம், இவற்றையெல்லாம் கையாள்வதற்கு ஒரு அரசுக்கு உதவியாக அதிகாரிகள், இவர்களுக்கெல்லாம் கற்றுத்தந்து வழிநடத்துவதற்கு கல்வியாளர்கள், அப்புறம் அரசர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் உற்சாகம் தருவதற்கு, ஊக்கம் கொள்ள வைப்பதற்கு கலைஞர்கள், இப்படின்னு பல்வேறு பிரிவுகள் உருவாக தொடங்கின. இதனால் நடந்த ஒரு முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா, ஒரு அதிகார படிநிலை உருவாச்சு. இது இந்தியாவில்னு மட்டும் கிடையாது, உலகம் எங்கும் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு இடங்களில் இந்த படிநிலை உருவானது. ஆண்டான் அடிமைங்கிறது. அது ஆண்டான்கிறவன் சக்தி மிக்கவன். அவன் மற்றவர்களுடைய உழைப்பை, நேரத்தை, எனர்ஜியை திருட முடிஞ்சது அவங்களால. அது அதிகாரத்தை கொண்டோ, மதம் எனும் பேர்வையிலையோ, அரட்டி மிரட்டியோ, இல்லை எளிய மக்கள் தாங்களாக முன்வந்தோ செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போது இந்த பிரிவு உருவான உடனே என்னாச்சு அப்படின்னா, தேவைக்கு அதிகமாக சொத்து வைத்திருப்பவர்கள்னு ஒரு பக்கம், தேவைக்கும் அதிகமான அறிவு கொண்டிருப்பவர்கள், மக்கள் தொடர்பு கொண்டவர்கள், அழகு மிக்கவர்கள், மக்களால் விரும்பப்படுபவர்கள், இப்படி இவங்கள்ட்ட ஏதோ ஒன்று அதிகமாக இருக்கும். அது இல்லாதவர்கள் இன்னொரு பக்கம்னு ஒரு பிரிவு உருவாச்சு. அப்போது இல்லாதவங்க இருப்பவரை அண்டி வாழத் தொடங்கினாங்க. இருப்பவர்கள் தங்களை மற்றவர்களை காட்டிலும் பெரியவர்களாக நினைக்க தொடங்கினாங்க. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம், காலம், சூழல் போன்றவற்றுக்கு ஏற்ப வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு விதமான பண்பாடாக வடிவம் பெற்றது. இப்போது இந்தியாவில் இப்போ சனாதன தர்மம் தோன்றி 3000 வருடம் இருக்கும்னா, தோராயமாக அதே சமயத்தில் தான் கிரேக்க மரபும் பார்த்திங்கன்னா அதோடைய உச்சத்தில் இருந்துன்னு சொல்லலாம். இப்போ அங்கே அடிமை என்பது ரொம்ப இயல்பாக இருந்தது. இப்போது நம்ம இதில் நேரடியாக அடிமைகள்ங்கிற ஒரு கருதுகோள் கிடையாது. நம்ம ஐரோப்பியர்களைப் போல வேறு நாட்டிலிருந்து அடிமைகளை கொண்டு நம்ம சமூகத்தை உருவாக்கலை. மாறாக நம்ம நாட்டில் நம்ம இடத்துல வாழும் மக்கள்களையே நாம் அடிமைப்படுத்திக்கிட்டோம். இதை தவிர்க்கவே முடியாது. ஒருவன் அறிவாளியாக இருக்கான், அழகாக இருக்கான்னா அது அவனோட தவறு கிடையாது இல்லையா? அதே மாதிரி ஒருவருக்கு அறிவு குறைவாக இருக்குது, அழகு குறைவாக இருக்குன்னு அதுவும் அவருடைய தவறு கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாம் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, ஏதோ ஒரு காரணத்தால் அதெல்லாம் நம்மளுக்கு நிகழுது. அப்போ நாம் யாருன்னு புரிஞ்சிக்கிட்டு நம்மிடம் இருக்கும் திறமைகள் அல்லது திறமை இன்மைகள் என்பது நமக்கு தரப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு சவால் அப்படின்னு புரிஞ்சிக்கணும். அதாவது இப்போ நம்மளுக்கு 2 கை இருக்குது, இன்னும் 4 கை இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க.
ஒரு எளிய தொழில் செய்கிறவங்க வந்து ஒரு 2 கையால் ஒரு பொருளை செய்கிறாங்கன்னா, இன்னும் 4 கை இருந்தால் இன்னும் நிறைய பொருட்களை செய்யலாம், இன்னும் நிறைய சம்பாதிக்க முடியும், நன்றாக வாழ முடியும் இல்லையா? ஸோ இப்படி தான் நாம் சிந்திக்க தொடங்கினோம். இப்படி நம்ம யோசிக்க தொடங்கினோம்னா அதற்கு முடிவே கிடையாது. ஏன்னா இன்று அந்த நிலைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு என்ன தேவை, நாம் யார், எதுக்கு பிறந்திருக்கோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எதுவுமே நம்மளுக்கு தெரியறதில்ல. கிடைத்தது கொண்டு ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் அந்த படிநிலையில் உயர்தளத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அடிப்படை தேவைகளுக்கு அவர்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. அப்போ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து அறிவை மேம்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளணும், தாங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அவங்களுக்கு பணம், அறிவு, அழகு இதெல்லாம் அதிகமாக தரப்பட்டிருக்கு. மாறாக குறைவாக இருப்பவர்கள் தங்களை குறித்து அறிந்து கொள்ளணும். இப்போ அவங்களுக்கு அது எளிதிருக்காது. ஏன்னா அவங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வாழ வேண்டியது இருக்கும். அதற்காகவே நிறைய நேரம் செலவிட வேண்டியது இருக்கும். அப்போது வேறு வழி இல்லாமல் அவங்க மற்றவர்களை சார்ந்திருப்பாங்க. இந்த பிரிவு வந்து வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாது. வாழ்க்கை என்பே இருமையால் ஆனது. இருமைனா 2 துருவங்கள், வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு போல 2 எதிரீடுகள்னு சொல்லலாம். அந்த 2மே எதிரெதிரானவை. ஆனால் ஒன்றை ஒன்று ஈடு செய்து கொள்பவை. ஒன்று இல்லாட்டி இன்னொன்று இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு பக்கம் இருக்கும் நாணயம் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதை நீங்கள் எப்படி கற்பனை பண்ணுறீங்கிறது உங்களுக்கு கற்பனை திறனை பொறுத்தது. இன்னொரு பக்கம், அதாவது இப்போ ஒரு 5 ரூபா காயின் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் 5 ரூபான்னு போட்டிருக்கு, இன்னொரு பக்கம் அந்த அசோக சின்னம் பொறித்த அந்த ஹெட்ஸுன்னு சொல்கிற அந்த தலை உருவம் இருக்குதுன்னு வைங்க. அதுன்னு ஒரு நாணயம். இப்போது 5ன்னு மட்டும் போட்டிருக்கு, பின்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா அது ஒரு நாணயமாக நாம் கருதுவோமா? அந்த நாணயத்துக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? அதை போல தான் இந்த எதிரீடுகளில் நாம் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த 2ஐயும் ஏற்றுக்கொள்ளணும். அது எளிது கிடையாது. ஏன்னா நம்முடைய மனித மனம் வந்து ஏதோ ஒன்றை தான் விரும்பும். இருளை விரும்பும் அல்லது ஒளியை விரும்பும். 2ஐயும் சமாளித்து வாழ்வதுங்கிறது எளிது கிடையாது. ஒன்றை சார்ந்திருப்பதுங்கிறது எளிது. நம்மளோட அப்பா நல்லவர் அப்படின்னு நம்ம பல்ல கடிச்சிட்டு தைரியமாக இருப்பது ஈஸி. இந்தியா ஒரு ஆன்மீக பூமின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்கிறது எளிது. ஆனால் உண்மையாக யோசிச்சு பாருங்கள், நம்ம அப்பா உண்மையிலேயே நல்லவரா? அதோட எந்த கெட்ட குணங்களுமே இல்லையா? இந்தியா உண்மையிலேயே ஆன்மீக பூமியா? கொஞ்சம் உத்து கவனிக்க தொடங்கினோம்னா இல்லைன்னு நம்மளுக்கே தெரியும். அப்போது என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அதற்கு எதிரான அந்த புரிதல்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. அதை எளிதால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி ஒரு சின்ன குழந்தையால் தன்னுடைய அப்பா நல்லவர் இல்லைன்னு நினைக்க முடியும்? அப்போது அந்த எதிரான அந்த புரிதலை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நாம் இன்னும் வளரலை, பக்குவப்படலைங்கிற பொருள். ஒரு வளர்ந்த மனிதன் என்பவன் முரண்களை இயல்பாக கையாளும் திறன் கொண்டவனாக இருப்பான். அவனுக்கு தெரியும் இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும், நாம் இது 2ஐயும் சமாளிக்கணும், வேறு வழியே இல்லைன்னு புரிந்து கொள்பவன் தான் உண்மையில் மனதளவில் பக்குவப்பட்ட ஒரு மனிதன். அந்த 2ஐ வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பகல் இரவை போல படிப்பறிவு இல்லாமல் இருப்பது, ஏழ்மை, பணம், இப்படி எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம ஒவ்வொருவரும் நாம் கவனிக்கணும். இப்போ இது போன்ற முரண்கள் நம்ம எல்லோருக்குள்ளேயுமே இருக்கும். அந்த முரண்களை கவனித்து நமக்குள்ள ஒரு சமநிலையை நாம் கொண்டு வரணும். அப்போ தான் நாம் நிம்மதியையும் நிறைவையும் உணர்வோம். நம்ம எப்போவுமே வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை விரும்புவோம், துக்கத்தை விரும்பவே மாட்டோம். இல்லை துக்கத்தில் ஆழ்ந்திருப்போம், மகிழ்ச்சியாக ஏதாவது நடந்தால் கூட நம்மளை அதை மதிக்க மாட்டோம். இதெல்லாம் நாம் தான் கவனிக்கணும், தனி மனிதர்கள் கவனிக்கணும். இப்போது இதற்கு வந்து உதவுவதற்கு தான் ஆன்மீகம்னு சொல்கிறது. ஏன்னா பொதுவாக நமக்கு எதிரானது எதையுமே அறிந்து கொள்ள விரும்ப மாட்டோம். நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தரோட நம்ம பேச விரும்புவோமா? ஆனால் நமக்கு பிடிக்காத ஒருத்தர் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்க முடியும். அவரை முதல்ல ஏன் பிடிக்கலை, எதனால் பிடிக்கலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால பிடிக்கலையா, அவரை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால பிடிக்கலையா? அப்போது
இன்னொரு பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியுமா? முதல்ல நம்மள குறித்து நம்மளுக்கு முழுசா தெரியுமா? இங்க பிரச்சனை என்னன்னா, நம்மள பத்தி நம்மளுக்கு தெரியறது கிடையாது. அதனால தான் பிரச்சனையே. இப்ப நம்மள பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ யாராவது ஒருவர் வந்து சுட்டிக் காட்டணும். இது, இது, அது, அதுன்னு சொல்லிக் குடுக்கணும். இப்படி நெறைய இருக்கு. இதெல்லாம் யோசிச்சா ரொம்ப குழப்பமா இருக்கும். ஆனா, நீங்க கவனிக்க கவனிக்க அது அவ்வளவு குழப்பம் இல்லன்னு புரியும். அதான் மேலோட்டமா பார்க்கும்போது குழப்பமாக இருக்கும். கொஞ்சம் உத்து கவனிச்சோம்னா, எல்லாமே எளிதாக இருக்கும். இப்போ நான் எப்போதுமே சொல்வது வந்து பார்த்தா, தமிழ் மரபுங்கிறது இயற்கையோட ஒட்டி வாழ்வதை அடிப்படையாகக் கொண்டது. மாறாக சனாதன தர்மம் என்பது அறிவை மையமாக வைத்தது. இப்போ தமிழ் மரபுக்கும் அந்த இந்திய மரபுல சனாதன மரபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம அதை நுட்பமாக புரிந்து கொள்வது கிடையாது. அப்ப அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு தெளிவு உருவாகத் தொடங்கும். இப்போ இந்த படம் வந்து ஆடிப்பெருக்கை குறிப்பிடுது. அத பத்தி நம்ம பலருக்கும் தெரியாது. நானும் ஆடிப்பெருக்கெல்லாம் கொண்டாடினதில்ல. அத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா, அதன் பின்னாடி இருக்கிற ஒரு அழகும், நுட்பமும் நன்றாக புரியுது. இப்ப கனடால பார்த்தீங்கன்னா, மார்ச் 21ங்கிறது வசந்தம் தொடங்கும் நாள். அன்னைக்கு வந்து அது கேலண்டர் படி வசந்தம் தொடங்குது. ஏன்னா, அன்னைக்கு வந்து ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பகல், இரவு 2மே சம அளவுல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பகலோட நீளம் கூடத் தொடங்கும். இரவோட நீளம் குறையத் தொடங்கும். கோடை காலம் அ உருவாகத் தொடங்கும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா, இவ்வளோ நாளா ஒரு குளிர்ல இருந்துட்டு இருந்தோம். -20, -30ன்னு வாழ்ந்துக்கிட்டு, வெயில் வருதுன்னா, அது பல விதங்களில் நம்முடைய மனநிலையே மாற்றும், வாழ்க்கையே மாற்றும். வாழ்க்கையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கோடை காலத்துல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சமயம் அந்த பனியெல்லாம் உருகத் தொடங்கி அந்த மாற்றம் நிகழும். அது கொஞ்சம் பார்க்கறக்கே அருவருப்பா தான் இருக்கும். ஏன்னா, எல்லாமே ஃபுல்லும் குப்பையும், கூளமுமா இருக்கும் எல்லா இடத்துலயும். அப்ப என்ன ஆகும்? பனி விழுகுது. பனி விழுந்த உடனே பனி எல்லாவற்றையும் மூடி அப்படியே வெள்ள திரை போல போர்த்திருது. இப்ப பெரும்பாலான செடிகள் அப்படியே இறந்துரும். புட்கள் எல்லாம் அப்படியே வாடிப் போயிடும். இப்போ பனி உருகத் தொடங்குனோனே அந்த அழுக்கு, குப்பை, அசிங்கம் எல்லாம் வெளியில தெரியத் தொடங்கும். அவ் அ அப்புறம் கொஞ்ச நாள் அந்த சில வாரங்கள் வந்து பார்க்கவே சகிக்காது. அப்ப அதே சமயம் சூடு அதிகமாகத் தொடங்கும்போது, மெல்ல செடிகள்லாம் தழைக்கத் தொடங்கும். புட்கள் வளரத் தொடங்கும். எங்க பார்த்தாலும் மலர்களாக இருக்கும். ஒரு ஏப்ரல் 2ஆம் வாரத்துல இருந்து ஒரு அடுத்த 3, 4 மாதங்களுக்கு அப்படியே முற்றிலுமே வித்தியாசமாக இருக்கும். இது இயற்கையாக தானாக உருவாக்கும் மாற்றம் இது. இப்ப இது வந்து கனடிய சூழல். இதே வந்து நம்ம தமிழ் சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆடிப்பெருக்குங்கிறது ஆடி 18 ஒட்டி வரும். ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆடி அ சமயத்துல தான் நம்மளுக்கு பருவமழை வரும். நம்ம அப்பதான் விதைப்போம். அது மூலமாக தான் அந்த வெள்ளம் வரும். அத புது வெள்ளம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ நாளா ஆறுல தண்ணியே இல்லாம இருக்கும். இப்போ மழை பெஞ்சு நெறைய தண்ணி வரத் தொடங்கும். இப்ப அத வந்து கொண்டாடுவது தான் அந்த ஆடிப்பெருக்கு. அது ஒரு அழகான தருணம். இப்ப வந்து கிட்டத்தட்ட நான் அதை போன்ற ஒரு மனநிலையில தான் இருக்கேன். ஒரு ஒரு இவ்வளோ வருடமாக வந்து ஒரு குளிர்காலத்துக்குள்ள உறைந்து போய் என்ன ஒளிச்சிக்கிட்டு இருந்தேன். கடந்த 6, 7 மாதங்களாக இந்த காணொளிகள் மூலமாக என்னை வெளிப்படுத்திக் கொண்டு வர்றேன். அவ்வளவு ரம்மியமானதா இல்ல. நான் என்னுடைய அழகை மாத்திரம் வெளிப்படுத்தல. எனக்குள்ள இருக்கிற குப்பை, கூளங்களையும் நான் வெளியில காட்டியிருக்கேன். நீங்க அத பலரும் கவனித்திருக்கக் கூடும். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு, ஓகே அப்படின்னு ஒரு நிலை வந்திருக்கு. நெறைய மாற்றம் ஏற்படத் தொடங்கியிருக்கு. அத பற்றின புரிதல்கள் உருவாகத் தொடங்கியிருக்கு. நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில இப்படி ஒரு காலகட்டம் இருக்கும். வாழ்க்கை என்பது துக்கமானது தான். ஆனா துக்கம் மட்டுமே கொண்டது கிடையாது. மகிழ்ச்சியும் அங்கங்க இருக்கும். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, வாழ்க்கைய அப்படியே வாழ்ந்துகிட்டு அப்பப்போ மகிழ்ச்சியா எதையாவது உணர, செய்ய முயற்சிக்கிறோம். அதற்கு மாறாக நம்ம என்ன பண்ணணும்,
நம்ம வாழ்க்கைய முழுசா கவனிக்கணும். வாழ்க்கைய முழுசா நம்மால மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். புரிந்து கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். அப்போ வந்து நமக்குள்ள இருக்கும் முரண்கள், மாற்று கருத்துகள் அதெல்லாம் நாம கவனிக்கத் தொடங்கணும். நம்மளுக்கு பிடிச்சத மட்டுமே கவனிச்சுட்டு வாழ முடியாது. நமக்கு பிடிக்காத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இன்னொருவருக்கு நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அவரிடமிருந்து விலகி இருந்தோம்னா, அவர பத்தி நம்ம தெரிந்து கொள்ளவே முடியாது. அதேமாரி பிடிச்சிருக்குன்னு ஒருவர் இறுக்கி பிடிச்சுக்கிட்டோம்னா, அவரிடம் இருக்கும் குறைகள நம்மால அறிந்து கொள்ளவே முடியாது. நம்ம பிடித்திருப்பவர், பிடிக்காதவர் 2 பேரிடமிருந்துமே சமதொலைவில நின்னு 2 பேரையுமே ஒரே மாரி அவதானிக்கணும். ஒரு விதத்தில நாம எல்லோருமே சூரியனை போன்றவர்கள் தான். நமக்குள்ள ஒரு அக ஒளி இருக்கு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வாழ நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கு. ஆனா, அத சுத்தி ஏகப்பட்ட கசடுகள், குப்பைகள் சேர்ந்து அது வெளிப்படாதபடி மூடி இருக்கு. அவற்றை கையாளும் விதத்தில் அந்த கோணத்துல சில புதிய திட்டங்கள் மனசுல தோணிட்டுருக்கு. முன்னாடியே சொன்னது போல இந்த 2026ங்கிறத ஒரு சோதனை கட்டம் மாரி தான் எடுத்துக்க போறேன். அதாவது வெவ்வேறு விதங்களில் என்னை பத்தி வெளிப்படுத்தி, உ மற்றவர்களுக்கு எப்படி உதவலான்னு புதிய புதிய விதங்கள்ல பல்வேறு முயற்சிகள செஞ்சு பார்த்துட்டு, அப்புறம் மெல்ல இப்போ உங்களுடைய எதிர்வினைகளையும், கருத்துக்களையும் கேட்டு, எது சரியாக இருக்கு, எது நம்மளுக்கு பயன்படுது, எப்படி போலாம், என்ன செய்யலான்ட்டு மெதுவாக ஒரு வழிமுறைகளை உருவாக்கலாம்ங்கிற எண்ணம் இருக்கு. ஏன்னா, நாம செய்ய வேண்டியது நெறைய இருக்கு. கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். வாழ்க்கையில நமக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே இன்று பலருக்கும் இலவசமாகவே கிடைக்குது. நம்மளுக்கு பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, உணவு, உடை, இருப்பிடத்துக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ரொம்ப எளிய மக்கள் அதுக்கே திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இன்னைக்கு எல்லோருக்குமே ஒரே மாரி தான் இருக்கு. சிலருக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கும். அவங்க எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். பட் அது வந்து அவங்க தலையில யாரும் புகுத்துறதில்ல இல்லையா? அவங்க முயற்சி செஞ்சு ஆங்கிலம் கத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க புதிய விஷயங்கள எளிதில் கற்றுக்கொள்ள முடியுது. அத தான் நாமளும் கவனிக்கணும். இனி வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மையத்தை நோக்கி நகர்த்திச் செல்லணும். அதாவது எளிய மக்கள் வந்து மத்தவங்க தங்களுக்கு உதவுவாங்களான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ் மக்களா நாம நம்முடைய தன்மானத்த, சுயமரியாதை இழந்துட்டோம்னு தான் சொல்லணும். இலவசத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கோம். மாறாக நாம் நம்முடைய தன்மானத்தையும், சுயமரியாதையும் மீட்டு எடுக்கணும். இப்ப அதற்கு நம்மளுக்கு சரியான வாய்ப்புகள், வழிமுறைகள், வழிகாட்டுதல் கிடைக்கல. அதனால தான் வந்து உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்குன்ட்டெல்லாம் கோஷம் பேசிட்டு, தமிழ் செல்வன், தமிழரசன்னு பேர் வச்சுக்கிட்டு ஏமாந்து போயிட்டுருந்தோம். இப்போ இன்று வந்து நம்ம கத்துக்க வேண்டிய பல விஷயங்களும் தமிழ்லயே கிடைக்கிது. தமிழ்ல கொஞ்சம் முயற்சி செஞ்சா நம்ம நெறைய கற்றுக்கொள்ள முடியும். இப்போ இனிமேலும் வந்து எனக்கு யாரும் சொல்லி தரல, எனக்கு வாய்ப்பு தரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நாம முட்டாள்ன்னு தான் அர்த்தம். நாம முட்டாள் இல்லன்னு நாம தான் நிரூபிக்கணும். அப்போ நாம எதையாவது கத்துக்கிட்டு, நம்ம வாழ்க்கையை நாம தான் மேம்படுத்திக் கொள்ளணும். அப்ப அடித்தளத்தில் இருக்கும் மக்கள் தங்களுடைய முயற்சியை கொண்டு மேலே வரணும். அது எளிது கிடையாது. ஏன்னா, அவங்களிடம் நெறைய துக்கம் இருக்கும். நெறைய சிக்கல் இருக்கு. அததான் நான் ஒரு ஆன்மீக கோணத்தில அதிலிருந்து விடுவிக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எல்லோராலயும் செய்ய முடியாது. அதான் சொன்னேன். நான் என்னால முடிஞ்சத நான் பண்ற மாரி, நீங்க உங்களால முடிஞ்சத நீங்க செய்யுங்க. நம்ம 2 பேரும் ஏதோ ஒரு இடத்துல நாம சந்திப்போம். அதேபோல இன்னொரு பக்கம் வந்து நெறைய பணம் வச்சிருக்கிறவங்க, அறிவு இருப்பவர்கள், வசதி மிக்கவர்கள், அவங்களும் மகிழ்ச்சியாக இல்ல. அவங்களும் தனித்து விடப்பட்டாங்க. நல்ல நண்பர்கள் கிடையாது, நல்ல உறவுகள் கிடையாது, நிம்மதி கிடையாது வாழ்க்கையில. பணமே பிரதானம்னு சொல்லிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு, கடைசியில 50, 60 வயசுல நோய் நொடிகள் நிறைந்து, கூட யாருமே இல்லாம தனிமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பசி எவ்வளவு இருக்கோ, நம்ம வயிறு எவ்வளவு கொள்ளுதோ, அவ்வளவு தான் நம்ம சாப்பிட முடியும்.
ஒருத்தர் வந்து பசியில தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வாய் கூட சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. இன்னொருவர் வந்து பசியில பல்ல கடிச்சுக்கிட்டு, இல்ல நெறைய சாப்பாடு தயார் செஞ்சுக்கிட்டு, அப்புறமா உட்காந்து ஒரு வெட்டு வெட்டலான்னு சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போதுமான பதார்த்தங்கள்லாம் செஞ்சு சாப்பாட்டுக்கு, விருந்துக்கெல்லாம் தயாராகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்துருது. சுகர் இருக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்கு. தாங்க சமைச்சு வச்ச சாப்பாட்டையே அவங்களால நிம்மதியா சாப்பிட முடியறதில்ல. அதே சமயம் தாங்க உழைத்து சம்பாதிச்சு, தாங்களாக தயார் செய்த பதார்த்தங்கள மற்றவங்களுக்கு குடுக்கறக்கும் மனசு வரமாட்டேங்குது. ஸோ, இந்த மாரியான நிலைமையில தான் நாம இருக்கோம். இப்போ நானும் சாதாரண மனிதன் தான். இப்போ நான் வந்து வளவளான்னு பேசுறேன். எனக்கு அது ஈஸியா இருக்கு. என்ன நான் என்கிட்டயும் நெறைய பணம் இருந்ததுன்னா, எனக்கும் கொடுக்கறக்கு மனசு வராது. அதே சமயம் அத கொடுப்பதனால எந்த பயனும் கிடையாது. ஒரு சீன பழமொழி இருக்கு. "மீனை தருவதற்கு பதிலாக மீன் பிடிக்க கற்றுத்தாருங்கள்" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அத தான் செய்ய முயற்சிக்கிறேன். ஏன்னா, எனக்கு யாரும் எதுவும் சொல்லி தரல. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ கடவுளோட அனுக்கிரகம், பெரியவங்களோட ஆசீர்வாதம் ஏதோ ஒண்ணு சொல்லலாம். இது என்னோட முயற்சின்னு முழுசா சொல்ல முடியாது. ஏதோ என்னை மீறி ஏதோ ஒண்ணு என்னை இயக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. உண்மையில் நான் அப்படியே போயிரலாம் தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, அது விட்டுட்டு போயிருச்சு. இனி நீ தான் உன் வாழ்க்கைய பார்த்துக்கணும்னுருச்சு. உண்மையில் அதுதான் ஞானம். கடவுளையே நம்பிக்கிட்டு இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது பேர் ஞானம் கிடையாது. மனுஷன் தன்னோட சொந்த கால்ல நிக்க தெரியணும். அவனுக்கு தெரியணும் தன்னால எப்ப முடியும், எப்ப முடியல, எப்ப வந்து கடவுள நாடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். அப்போ அதன் அடிப்படையில தான் நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் புதிதாக தொடங்க வேண்டிய நிலையில நான் இருக்கேன். கம்ப்ளீட்டா ஸ்க்ராட்ச்லேருந்து நான் தொடங்க போறேன். முற்றிலும் புதிதாக புதிய இடம், புதிய மனிதர்கள், புதிய சூழல், புதிய வாழ்க்கை முறை, புதிய விதத்தில் என்னை வெளிப்படுத்திக் கொள்வது, புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் எல்லாமே புதுசா இருக்க போகுது. இப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு வசந்தம் தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து மகிழ்ச்சியானது கிடையாது. ஏன்னா என்னோட துக்கத்தை இதனால நான் விட்டு கடந்து செல்ல முடியுது. அதே சமயம் எனக்கு மகிழ்ச்சி தரும் பல விஷயங்கள், அதையும் நான் கைவிட வேண்டியதாக இருக்கு. ஆனா வேற வழி கிடையாது. நம்மளுக்கு மகிழ்ச்சி தருதேன்னு ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு இருந்தா, அதனுடைய வரும் துக்கத்தையும் நாம கைக்குள்ள வச்சிருக்கணும். வேற வழியே இல்ல. இப்ப இதையெல்லாம் நாம தான் கவனிக்கணும். தனி மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை கவனித்து, தங்களுக்கு என்ன தேவை, தங்களால என்ன முடியும், தாங்க என்ன செய்யணும், எப்படி வாழணும்னு கண்டுபிடிச்சு வாழணும். அது முதல் தடவையே சரியா செய்ய முடியாது. நெறைய தவறுகள் செய்து, அப்படிதான் கத்துக்குவோம். நம்ம தவறே செய்யலன்னா நம்ம ஒழுங்கா வாழலன்னு தான் பொருள். அதே சமயம் சில தவறுகள செஞ்சுட்டோம்னா, நம்ம திரும்பி பழைய நிலைக்கு போகவும் முடியாது. இப்ப இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்ம எல்லோருமே மனிதர்கள். எந்த மாற்றமுமே கிடையாது. நம்மில் சிலர் அழகாக இருக்கலாம், சிலர் அறிவுடையவராக இருக்கலாம், சிலர் எதுவுமே இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனா எல்லாருமே மனிதர்கள். அமெரிக்கனாக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, வயதானவராக இருந்தாலும் சரி. அத தான் நாம கவனிக்கணும். நான் முன்வைப்பது அதத்தான். நம்ம மீண்டும் மனிதனாக மாறணும். நம்ம மகான்கள் கிடையாது. எல்லாரோடையும் தவறுகள் இருக்கு, பிழைகள் இருக்கு. அதே சமயம் எல்லோரிடமும் ஞானம் இருக்கு. நம்ம சாதாரண மனிதர்களும் கிடையாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நம்பிக்கை கொள்ளணும் அது மேல. அதே சமயம் கண்ண மூடிட்டு நம்மள நம்பிட்டும் இருக்கக்கூடாது. இது ரொம்ப நுட்பங்கள் இருக்கு. இன்னும் நெறைய பேசலாம், நெறைய புரிந்து கொள்ளலாம். இது வந்து நாம் எல்லோருமே சேர்ந்து மேற்கொள்ளும் ஒரு பயணம் தான். நான் வந்து உங்களுக்கு முன்னாடி போய்க்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஆனா, எந்த விதத்திலயும் நான் வந்து உயர்ந்தவனோ, தாழ்ந்தவனோ கிடையாது. என்னிடம் சிலது உயர்ந்த விஷயங்கள் இருக்கலாம். என்னிடம் உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கும்.
நாம வந்து செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த பயணத்தில் வந்து ஒருவரை ஒருவர் மதித்து, ஒரு கண்ணியத்தோட, ஒரு மரியாதையோட நடத்துறது. அது எளிது கிடையாது. மனிதனாக இருப்பதுங்கிறது எளிது கிடையாது. கலிஜுவானின் ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விண்ணில் மிதக்கும் தேவர்கள் மண்ணில் வாழும் மனிதர்களின் துக்கத்தைக் கண்டு பொறாமை கொள்வதில்லையா? விண்ணில் மிதக்கும் தேவர்கள் மண்ணில் வாழும் மனிதர்களின் துக்கத்தைக் கண்டு பொறாமை கொள்வதில்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துக்கம், வலி என்பது சில சமயம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தரும், ஒரு பொருளை தரும். நான் ஒரு ஆக்சென்ச்சர் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ என்னோடய டீமில் ஒரு பையன் இருந்தான். ரொம்ப வசதியான பையன். வசதினா வசதி, அவ்வளோ வசதி. அப்போது அவன் ஒரு டைம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னான், எனக்கு ஒரே ஒரு ஆசை அப்படின்னா. என்ன அப்படின்னா, எனக்கு கை கால் ஏதாவது உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். அப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மாவு கட்டு மேலே என்னை விஷ் பண்ணி கையெழுத்து போடணும் அப்படின்னா. எவ்வளோ ஒரு என்ன மாதிரியான ஆசை பாருங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற துக்கத்தை கவனிச்சிங்களா? அவன் ஏன் அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கான். நம்ம நல்ல மனிதர்களாக இருந்தோம்னா நம்ம பலரும் விரும்ப மாட்டாங்க. உண்மையிலேயே ஒரு அழகானவரை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த அழகுக்காக தான் விரும்புவாங்க. பணம் இருக்கிறவன அந்த பணத்துக்காக தான் விரும்புவாங்க. அறிவு இருக்கிறவன அறிவுக்காக தான் விரும்புவாங்க. அதெல்லாம் இல்லைன்னா அவனை மதிப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் நான் அந்த பாயிண்ட்டை கவனித்தேன். இப்படி தான் நம்முடைய ஆழ்மன ஏக்கம் ஏதோ ஒரு விதத்தை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். எல்லோருமே ஏங்கி கொண்டிருப்பது அன்புக்காக, இன்னொரு சக மனிதனின் ஸ்பரிசத்துக்காக, அணுக்கத்துக்காக, ஒரு உண்மையான மனிதனின் துணைக்காக. அது நம்ம பலருக்கும் கிடைச்சாலும் அதை நம்மளால் கிரகித்து கொள்ள முடியல. நிறைய சிக்கல்கள் இருக்குது நமக்குள்ளேயும். மற்றவங்கள பற்றியும் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளையும் கவனிக்கணும். இப்போ நானும் அந்த தவறுகளை செஞ்சுருக்கேன். அதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கேன். இப்போ அதான் சொன்னேன், அதெல்லாம் ட்ராமான்னு புரிஞ்சு வெளில வந்திருக்கேன். அப்போ இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும்போது தான் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், வாழ்க்கைக்கு ஒரு வடிவம் கிடைக்கும், நாம் யாருங்கிற புரிதல் இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் பொருளும் ஒரு பிடிப்பும் இருக்கும். இல்லைன்னா பணம் நிறைய இருந்தாலும் வாழ்க்கை அர்த்தமற்றதாக தோணும். பணம் இல்லைன்னாலும் எதுனடா வாழ்க்கை, எதுக்கு வாழணும்னு ஒரு எரிச்சலும் சலிப்பும் இருக்கும். இதில் இருந்து நாம் தான் நம்மளை விடுவித்து கொள்ளணும். சூப்பர் ஹீரோ வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டார். அதுக்கு தண்ணி தாகம் அடிக்குதுன்னா குதிரையை வந்து குளத்துக்கு கூட்டு போகலாம். நம்ம அதை தண்ணி குடிக்க வைக்க முடியாது. அது குடிக்கலை அப்படின்னா அதுக்கு தண்ணி தாகம் எடுக்கலைன்னு பொருள். நாமளாக கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். அதை போல தான் நம்முடைய உடல், நம்முடைய ஆழ்மனமும். நம்மளுக்கு எவ்வளோ வசதி இருக்குங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. வசதியே இல்லைங்கிறனால நம்ம வாழ்க்கை துக்கமானதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்குள்ளே கவனிக்கணும். அந்த குதிரை என்பது நமக்குள்ளே இருப்பது. ஒரு மிருகத்துக்கு தெரியும் வாழ்வின் அடிப்படை தேவைகள் என்னன்னு. நம்முடைய உடல் அளவில் நாம் ஒரு மிருகத்தை போல தான். யோசிச்சு பாருங்க. நம்முடைய உடலுக்கு தான் உயிர் வாழும் இச்சை உண்டு. நம்ம உடலால் தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மனசை கொண்டு வாழ்க்கையை ரொம்ப குழப்பி அடிச்சிட்டோம். நிம்மதியாக வந்து தூங்க முடியாது, சிரிக்க முடியாது, அழ முடியாதுன்னு அப்புறம் என்ன வாழ்க்கை அது? அதுக்கு மேலே என்ன வேணும்? யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பணம் இருந்தாலும் நமக்கு ஒரு நண்பன் மனசு விட்டு சிரிக்க முடியல, மனசு விட்டு அழ முடியலன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை அது? அதான் யோசிக்கணும். உண்மையில் அதுதான் வாழ்க்கை ரொம்ப எளிதானது. நம்ம புரிஞ்சிக்க அது ரொம்ப சுலபமாயிட்டே இருக்கும். அது புரியும் போது அதில் இருக்கிற அந்த சிக்கல்களெல்லாம் தானாக நீங்கிட்டே இருக்கும். அது எப்படி நடக்குது, ஏன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு மேஜிக் போல தான் அதுதான் வாழ்க்கையே என்பது ஒரு கலைன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லோருமே கலைஞர்கள் தான். நம்ம வரையும் ஓவியம் அவ்வளோ அழகானதாக இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய குரல் வந்து கர்ணகொடூரமாக இருக்கலாம். ஆனால் பாடணுங்கிற உணர்வு வரும்போது அந்த உணர்வு தானே முக்கியம். அதுதான் நான் சொல்கிறேன். பொறுமையாக பார்க்கலாம்.
ஸோ நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கு. அது வெவ்வேறு விதங்களில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். தொடர்ந்து பேசலாம். நன்றி.